காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். அர்ஜுன், அங்க பாருங்க. ரெண்டு கழுதையும் தனித்தனியா விட்டாலே குட்டிச்சவராயிரும். ரெண்டு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு எப்படி சைட் அடிச்சிட்டு இருக்குன்னு. ஆமா, வா போய் ஆட்டையை கலைப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். இந்தாங்க, இந்த கிஃப்ட்டை ஒரு அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நீங்க வேற யார்ட்டையோ கொடுக்கறதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. மேம், உங்க நேம் தானே காவியா? உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. யாரு கொடுக்க சொன்னா? ஏய், யாருன்னு சொல்லிட்டு போங்க. என்னவா இருக்கும் அதுக்குள்ள? மீனா, அங்க பாரு. அந்த பையனுக்கு என்ன மார்க் போடலாம்? 10க்கு ஒரு 6. அம்மா அம்மா, அங்க பாரு. ஏ வெள்ளச்சட்டை, ஏ வெள்ளச்சட்டை, ஏ ஒன்னத்தாண்டா. என்னம்மா, போற வரவனுக்கெல்லாம் மார்க் போட்டு முடிச்சாச்சா? அதெல்லாம் முடிச்சாச்சு. அண்ணே, வழி விடு, மறைக்குது. மீனா, சின்ன பொண்ணு, அவளையும் கெடுக்காத. ம், அவ இவளுக்கு எடுக்காம இருந்தா சரி. அப்படி சொல்லுங்க அர்ஜுன். ஐயே, வலியாத. நீ ஊத்துல ஃப்ளோர்லாம் நனைஞ்சு நாங்க வலிக்கு கீழே விழுந்துற போறோம். ஏண்டி, ரோட்ல போற வரவனையும் சைட் அடிக்க விட மாட்டேங்கிற, ஓனையும் சைட் அடிக்க விட மாட்டேங்கிற. எங்களெல்லாம் என்னதான் பண்ண சொல்ற? வீட்டில் சொல்லி நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவனை சைட் அடி. ஓடி, எப்ப பார்த்தாலும் ஊர் கிளவி மாதிரி பேசிக்கிட்டு. அதானே. அவ கூட சேர்ந்துக்கிட்டு சிரிக்கவா சரிங்க? வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. தங்கம், அம்முவுக்கு ஒரு நல்ல வரனை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏக்கா, யூஎஸ்ல இல்லாத மாப்பிள்ளை எங்கே கிடைக்க போறாரு? அங்கே ஏதாவது ஒரு நல்ல வரனை பார்க்க வேண்டியதானே? பார்க்கலாம். இவ இருக்கிற குணத்துக்கு 4 பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துருவா. நல்ல வரன்னு சொல்லி எதுக்கு வெளியே தெரிக்கிட்டு? அந்த விக்கி பையனை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்கு. நல்லா படிச்சிருக்கான், ஊருக்குள்ளேயே நல்லா தெரியும், நல்ல குடும்பத்து பையனா. இப்போ பேங்க் ஆஃபீஸரா வேலை பார்க்குறான். நீ என்ன சொல்ற? யாருமா சொல்ற? அந்த காவியாவோட ஃப்ரெண்டவா? நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கானே அந்த பையனையே சொல்ற? ஆமாட்டி, 3 வருஷம் காவியா கூட படிச்சான். ரொம்ப தங்கமான பையன். வீட்டுக்கெல்லாம் அப்பப்போ வருவான். அதை வச்சு தான் சொல்கிறேன். பேசுறது நடந்துக்கிறத வச்சே தெரியுது. குடும்பமும் நல்ல குடும்பமாக தான் இருக்கும். சரிம்மா, அப்போ ஒரு வார்த்தை அர்ஜுன் கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவெடுப்போம். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. எனக்கு என்னமோ இது நல்லபடியாக தான் கூடி வரும்னு தோணுது. ஏன்னா அந்த பையன் அவ்வளோ தங்கமான பையன். சரிம்மா, பார்ப்போம். என்னங்க தேஜு, திடீர்னு ஹாஸ்பிட்டல் பக்கம்? ஐஷு 2 டேஸ் வரமாட்டாங்க, அதான் நான் வந்தேன். ஏங்க, அதுக்காக நீங்க வரணுமா? 2 நாள் தானே, நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம். இல்லை இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க கேட்டரிங் கோர்ஸ் வேற போயிட்டு இருக்கீங்க. 2 நாள் லீவ் போட்டீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் உங்கள் டியூட்டியை பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேஜு இங்கே தான் இருக்க போறாங்க. அவங்க மனசை மாத்துறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். என்னென்னலாம் சொல்ல தெரியல. உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு செக்யூராக ஃபீல் ஆகுது. இப்படிப்பட்ட ஃபீல் இதுக்கு முன்னாடி சரவணா கூட இருக்கும்போது இருந்துச்சு. இது ஏன், எதனால் நடக்குது, எனக்கு எதுவுமே புரியலை. என் மனசு முழுக்க சரவணா இருக்கும்போது நான் எப்படி இவரை பார்க்கும்போது செக்யூராக ஃபீல் பண்ணுறேன்? இல்லை, இது ரொம்ப தப்பு. முடிஞ்ச வரைக்கும் இவர் பக்கத்தில் நம்ம இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே எங்கே பார்வையிலே எப்படி பேசுறது இவங்க கிட்ட தான் கத்துக்கணும் போல. அடிவானிலே நான் தேடினேன். தேஜு மேடம், கூட தேடும் கிளியே வாங்க மேடம். என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல் பக்கம்? ஐசுக்கு வரல, அதான் நான் வந்தேன். டாக்டர் கார்த்திக், சொல்லுங்க மிஸ் ஜெசி. உங்க பேர் சூப்பரா இருக்கு. ஆனா சார், அவங்க மனசுல இன்னும் சரவணா தான் இருக்காங்க. ஆக்சுவலி இதே டைலாக்க நான் அவங்க கிட்டயும் சொல்லியிருக்கேன். 2 பேரும் அவ்வளோ அழகான கப்பிள்ஸ். ஸோ நீங்க பார்த்து அவங்கள ஹர்ட் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன இது? சிச்சே, இதெல்லாம் உண்மையா இருக்காது. எனக்கு அர்ஜுன் மேல நம்பிக்கை இருக்கு. யாரோ வேணும்னே எங்களை பிரிக்க பார்க்குறாங்க. என்னத்த பார்த்துக்கிட்டே இருக்கா? ஓய், ஹே, டோர் க்ளோஸ் பண்ணு. என்ன? வாய மூட்ரி. 4 கொசு உள்ள போயிட்டு வந்துடும். ஆமா, நான் வந்தது கூட தெரியாம என்னத்த பார்த்துக்கிட்டு இருக்க? நான் வந்ததும் பின்னாடி மறைச்சு வைக்கிற. என்ன காட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடிக்காத குட்டிமா. நான் வந்ததும் நீ பின்னாடி மறைச்ச. எங்க காட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நீ காட்டடி, என்ன நான் எடுத்து பார்க்குறேன். அர்ஜுன் வேணாம்.
விடுங்க லூசு. ஏங்க விடுங்க. முடியாது. விடுங்க அர்ஜுன். விடுங்க என்கிட்ட என்ன மறைக்கிற? அது என்னன்னு பார்க்காம நான் விட போறதில்ல. அர்ஜுன், ப்ளீஸ் விடுங்க. அப்படி என்னத்தை மறைச்சேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் வந்ததும் க்ளோஸ் பண்ணி வச்சேன். காட்ட விட்டுறேன். சரி தள்ளி போங்க, என்னன்னு காமிக்கிறேன். முடியாது. ஏமாத்திட்டு ஓடிட்டீனா? அதெல்லாம் ஓட மாட்டேன், நீங்க தள்ளி போங்க. ஓ ஓ, தூக்கி போட்டுட்டா என்னால் போய் எடுக்க முடியாதா? இப்போ பாரு. அர்ஜுன் ஸ்டாச்சு. ஏய், இதெல்லாம் டூ மச் டி. இந்த டைம்லயா ஸ்டாச்சு சொல்வேன்? வேற எந்த டைம்ல ஸ்டாச்சு சொல்லுவாங்களா? விடுங்க விடுங்கன்னு சொன்னல, கேட்டிங்களா? அப்படியே நில்லுங்க. ஏய் குட்டிமா, ரிலீஸ் சொல்டி. முடியாது. குட்டிமா விளையாடாதடி. அது என்னன்னு எனக்கு பார்க்கணும். அதை கையில் எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நான் ரிலீஸ் சொல்கிறேன். சரி, எடுக்க மாட்டேன். ரிலீஸ். உங்களுக்கு அதை எடுத்து பார்க்கணுன்னு தோணலையா? ம், நீ தடுக்கிறேன்னா ஏதாவது சீக்ரெட்டாக இருக்கும். வேணாம், அதை நீ உன் வாயால் சொல்லும் போது நான் தெரிஞ்சுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதை இப்போவே சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ச்சே, நம்ம கெஸ் பண்ணது தப்பாக போச்சே. டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் இவன் தான் கார்த்தின்னு வந்திருக்கு. சரவணா எங்கே இருப்பாரு? டெத்தாக இருப்பாரா இல்லை உயிரோடு இருப்பாரா? இல்லை சரவணா இருக்காரா இல்லையாங்கிற உண்மையாவது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த கேஸில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபோனை பார்த்துட்டு என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கான்? ஓய் அனீஷ், ம், சொல்லுமா. என்னத்தை வந்ததுலேருந்து யோசிச்சுட்டே இருக்க? எனக்கு பசிக்குதுடா, வா சாப்பிடலாம். நீ சாப்பிடுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை? காலையில் தானே போய் கேஸ் விசாரிக்க போறேன்னு சொன்னேன், இப்போ என்ன வேலை? சரவணாவோட கேஸ் விஷயத்தில் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அது இப்போதான் கிளியர் ஆயிருக்கு. என்னது? அன்னைக்கு கார்த்தியை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவர் தான் சரவணாவோன்னு தோணுச்சு. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு லூஸ் ஆயிட்டானோ? சம்மந்தமே இல்லாம யோசிக்கிறான். கார்த்தி எப்படி சரவணன் ஆக முடியும்? பைத்தியம். இவனெல்லாம் எப்படி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தாங்களோ? ஐஷு, கேட்டுட்டு இருக்கியா? ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, நீ மேல சொல்லு. அதனால கார்த்திக்கும் சரவணாவோட அம்மாவுக்கும் டிஎன்ஏ ரிப்போர்ட் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லியிருந்தேன். இவன் கிறுக்கானது பத்தாம ஸ்டேஷனே கிறுக்காக்கி இருக்கான் போல. இப்படி சம்மந்தமே இல்லாம ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்கான். ஸ்டேஷன்ல உள்ளவங்களாம் இவனை என்ன நினைச்சிருப்பாங்க? அப்புறம் அந்த ரிப்போர்ட் மேட்ச் ஆகலைன்னு வந்திருக்கு. ஏன் ஐஷு சிரிக்கிற? இல்ல, ஒன்னெல்லாம் போலீஸ் வேலைக்கு எடுத்திருக்காங்கல்ல, அதான். ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கார்த்தி வேற ஆளு, சரவணா வேற ஆளு, ரெண்டு பேரும் எப்படி ஒரே ஆள் இருக்க முடியும்? பைத்தியம். சந்தேகம் வரலாம், ஆனா அதுல ஒரு நியாயம் வேண்டாமாடா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஐஷு, சரவணா கேஸ் விஷயத்துல நிறைய எவிடன்ஸை வேணும்னே மறைச்சிருக்காங்க. இத்தனை நாளா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனா அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது சரவணாவே இல்லைன்னு தெரிய வந்துச்சு. இது மட்டும் இல்லை, கூட அந்த கார்த்தி இருந்தது, அவருக்கு பழசெல்லாம் மறந்தது. இது எல்லாம் எப்படி தற்செயலாக நடக்கும்? இந்த கார்த்தி எதுக்காக தேஜு மேல அக்கறை காட்டணும்? ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ சரவணா விட்ட வழியே அவர் தொடரணும்னு நினைக்கிறாரு. லூசு, எவனாவது ஃப்ரெண்ட்ஷிப்காக இவ்வளோ தூரம் வருவானா? அதெல்லாம் வருவாங்க, உனக்கு எங்க தெரிய போகுது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி? போலீஸ்காரன் புத்தியில அப்படிதான் இருக்கும், எல்லாத்தையுமே சந்தேகப்படுற. ஆனா இதெல்லாம் டூ மச். ரெண்டு பேரும் எப்படி ஒரே ஆளா இருக்க முடியும்? இஷு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தா? எப்படி சரவணாவே கார்த்தி மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாரா? ஏய் லூசு, அவனுக்கு பழசெல்லாம் மறந்துருக்கு. வேற யாராவது அதை யூஸ் பண்ணியிருந்தா? அப்படி இல்லாம பண்ணுவாங்க. ஐஷு, எனக்கு அது ஒரு டவுட்டு தான் இருந்துச்சு, இப்போ கிளியர் ஆயிருச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லை, டிஎன்ஏ ரிப்போர்ட் மேட்ச் ஆகலை. ஸோ அது கார்த்தி தான். ஆமா, உனக்கு இப்படி ஒரு டவுட் வந்துச்சு? அவரோட ஃபேஸில் சைடில் ஒரு தழும்பு பார்த்தேன், அதை வச்ச டவுட். இப்போ கிளியர் ஆயிருச்சு. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனதுனால ஏற்பட்ட தழும்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கூட யோசிக்கலாமோ? நான் கூட முட்டாள் போலீஸும் நினைச்சேன். பரவாயில்ல, நீயும் கொஞ்சம் பிரில்லியண்டா தான் யோசிக்கிற. ஒரு கேஸ் எடுத்துட்டா எல்லா விதத்துலையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன ஒரு சின்ன டவுட் வந்தாலும் அதை செக் பண்ணி பார்த்துடணும். அதனால தான் இதை பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ கார்த்தியை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புறோமா? இல்லையே, இந்த குளிர்ல எங்க போறது? எனக்கு ஏற்கனவே குளிர் நடுங்கிட்டு இருக்கு. இல்லை, நைட் டைம் சாரீலாம் கட்டியிருக்கே, அது எனக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர். எவ்வளோ நேரம் கழிச்சு நோட் பண்றேன்.
உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் கட்டலை. மோஸ்ட்லி என் கபோர்டில் ரெட் கலர் சாரி தான் அதிகமாக இருக்கும். நீ உனக்கு பிடிக்கும்னு சொல்லி எடுத்து எடுத்து வச்சது. இப்போ தான் கட்டுறேன். உனக்காக தான் கட்டினேன்னு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நான் எதுவும் நினைக்கல. சரி, டென்ட்டு க்ளோஸ் பண்ணலாமா? வெளியே மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஹை ஜாலி. இப்போ வேணாம். லூசு, சொன்னா கேட்கவே மாட்டான். இவ்வளோ குளிர் அடிக்குது, மழையில் ஆட போறான். உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சில ஏய் ஐஷு, போதுண்டி, உள்ள வா. ஐஷு, ரொம்ப நேரம் ஆடாத, ஜுரம் வந்துரும். உள்ள வாடி. சும்மா ரணிஷ், இன்னைக்கு தானே ஜாலியாக இருக்கும். நீ வேணுமா? ஏய், இப்ப ஜாலியா தான் இருக்கும். நாளைக்கு ஃபீவர்ல படுக்கும் போது அப்ப தெரியும். வாடி. முடியாது. முதல் மழை நீ முதல் மழை ஏய் ஐஷு, பாத்தியா, நீயும் நினைக்கிற. இப்ப எப்படி இருக்கு? உலகமே இந்த நிமிஷம் அப்படியே நின்னு போகணும்னு தோணுது. என்ன திண்மையா என்ன வன்மையா, எந்த பெண்ணும் அதிசய வெண்கலம் போக போக முருகின்ற போர்க்களம் ஒன்று டேய் அனீஷ், என்ன பண்ற? இப்ப இது நடந்தா ரொம்ப தப்பாயிரும். ஏய் ஐஷு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? இன்னும் 2 மாசத்துல நமக்கு டிவோர்ஸ். உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது, கண்ணூர் ரெண்டும் கண்ணீருக்கு பார்க்கப்பட்டது. ஐஷு, நீ என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்பு இல்லை. இன்னும் 2 மாசத்துல பிரிய போறோம். இந்த மாதிரி நேரத்துல உன் கூட நான் இப்படிலாம் இருந்துட்டா அப்புறம் உன்னை விட எனக்கு மனசே வராதுடி. சாரி ஐஷு, உன்னை ஹர்ட் பண்றதுக்காக நான் அப்படி சொல்லலை. நீ இன்னும் என்னை முழுசா மன்னிக்கல. இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்ம ரிலேஷன்ஷிப் உருவாக்கிக்கிட்டோம்னா பின்னாடி நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ஏதோ புத்தி மாறி சாரி. என்னால் உன்னை எப்பவும் மன்னிச்சு ஏற்றுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் இப்போ நடந்துக்கிட்டது தப்பு தான். சாரி. நீ ரொம்ப தெளிவாயிட்ட. நான் தான் குழம்ப ஆரம்பிச்சிட்டேன். பட்டது தேனித்தால போலவேனா நாளும் கிழிறேனா, தேர்வுதால கண்ணீரால ஏனோ எழுதுற, இது கனவா இல்லை நிஜமா, தற்செயலா தாய் செயலா, நானும் இங்கு நானும் இல்லையே. ஹலோ மேடம். வாங்க சார். என்னங்க டோக்கன்? இல்லை, நாங்கள் பேஷண்ட் இல்லை, சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். சொல்லுங்க சார், என்ன இன்ஃபர்மேஷன்? இங்கே கார்த்தின்னு ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் இவர் கார்த்தி சாரை பற்றி தான் கேட்குறாரு. ஆனால் அவரை பற்றி கேட்டால் தான் யார்ட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. பேசாமல் அப்படியே மறைச்சிருவோம். இல்லை சார், எங்களுக்கு அப்படி யாரையும் தெரியாது. இல்லை மேம், நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இல்லை சார், நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டாலும் எங்களுக்கு அப்படி யாரையும் தெரியாது. வாவ், யார் இது? கிளி செமையா இருக்கே. எஸ்கியூஸ் மீ மேடம், எனி ஹெல்ப்? யார் இந்த லூசு கிறுக்கு மாதிரி வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு? ஹலோ, என்னையா கேட்டீங்க? எஸ் டார்லிங். டார்லிங்கா? ஹலோ, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஏய் டார்லிங், எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. அச்சோ டார்லிங், சும்மா சும்மா கோச்சுக்காத. இம்ச. உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட சொல்லுங்க, இங்க நான் சொன்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கூட கிடைக்கும். என்ன சொன்ன? இல்ல, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க. இது உனக்கு கை காலு கண்ணு மூக்கலாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கணுமான்னு நல்லா யோசிச்சுக்கோ. பாருடா, என்னம்மா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கியேன்னு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இப்படி கோச்சுக்கிற. இந்த ஹாஸ்பிட்டல் என்னோட தான், எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு. என்ன சொன்ன? இந்த ஹாஸ்பிட்டலே உன்னோடதா? பார்க்கிறதுக்கு ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க. என்னோடதுனா என்னோடது இல்லை, என் அண்ணனோடது. அப்போ உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி எல்லாமே நல்லா தெரியுமா? தெரியுமே. என்ன சனீஷ், எதுவும் தெரிஞ்சுச்சா? அப்படி யாரையும் தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியும் மேடம்,
ஆனா இவர் யாரு? உங்க பிரதரா? பிரதராவா? டேய், நான் அவளோட ஹஸ்பண்ட். ஓ சாரி மேடம். ஹாஸ்பிட்டல்ல கார்த்தின்னு ஒரு டாக்டர் இருந்தார்ல, இப்போ அவர் எங்க? ஓ, என் அண்ணனை கேட்குறீங்களா? ஓ அண்ணனா? ஆமா, கார்த்தி அண்ணன் தான். மா, அவனை பார்க்கவா வந்தீங்க? ஆனா அவன் எங்கே இல்லையே, வெளியூர்ல இருக்கான். அவர் அங்க எதுக்காக போயிருக்காரு? ஆக்சுவலி சில மாசத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல பழசெல்லாம் மறந்துருச்சு. அப்படியே மண்டையில் இருக்கிற மூளையும் வெளியே கழட்டி வச்சிட்டான் போல. எங்க அப்பா பேச்சு அப்படியே கேட்குறான். என் அண்ணனோட ஃப்ரெண்டு இறந்துட்டானா, அவனுக்கு பதிலா அங்க போய் அவன் பொறுப்பெல்லாம் எடுத்து இவன் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவருக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுல, அவர் எப்படி இதை கரெக்டாக கெஸ் பண்ணி அங்கே போனாரு? எல்லாம் எங்கள் அப்பாவோட வேலை தான் சார். எங்கள் அப்பா சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? இங்கே தான். ஆக்சுவலி நான் இப்போ அவரை தான் பார்க்க வந்தேன். எங்கள் அப்பா எங்கள் அண்ணனை கூப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு. அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி தான். இப்போ இங்கே இருக்காரு? ஆமாம், ஆக்சுவலி இங்கே எங்கள் அப்பாவுக்குன்னு தனி ரூம் இருக்கு, அங்கே தான் இருப்பார். ஓ, தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். அப்படியே ரூமையும் காட்டிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். வாங்க போகலாம். என் அண்ணனை பற்றி வேற விசாரிக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அவரோட ஃப்ரெண்டாக தான் இருப்பீங்க. ஸோ வாங்க. ஐஷு, அவன் சொன்னது கவனிச்சியா? 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா திரும்பி வந்திருக்காராம். பார்த்தினா யாருன்னே இவங்க தெரியாதுன்னு சொன்னாங்க. இவன் என்னடானே இப்படி வளரிட்டு போகிறான். எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்பா தான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? தெரியல, வா கண்டுபிடிப்போம். ஹலோ சார், மிஸ்டர் சக்கரவர்த்தி. நான் தான். இங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன சார் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நாங்கள் இங்கே வருவோங்கிறத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்க. வந்தது மட்டும் இல்லாமல் யாரை கேட்டாலும் கார்த்தியை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, நான் அப்படி எதுவும் சொல்லி வைக்கல. பதறதுலயே தெரியுது. சரி, இப்பவாது உண்மையை சொல்லுங்க. சரவணா எங்க? சரவணாவா? அவரு என் பையனோட ஃப்ரெண்டு. வந்திருக்கும் போது அவர் இறந்துட்டாரு. ஆமா, அதெல்லாம் பத்தி நீங்க ஏன் விசாரிக்கிறீங்க? இங்க பாருங்க சார், நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் சரவணாவை பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி உங்க பையனை அங்க வர வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க தான் சேர்ந்து சரவணாவை மறைச்சு வச்சிருக்கீங்க. ஒழுங்கா எங்கன்னு சொல்லிருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரவணா இங்க வந்தாரு, இறந்தாரு, அவ்வளவுதான். நீங்க வேணா ரிப்போர்ட்ல செக் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். நாங்க கன்ஃபார்ம் பண்ண பாடி சரவணா இல்ல. சரவணா எங்க? சார், நீங்க அதட்டி கேட்கறதுனாலலாம் நான் உண்மையை மாத்திலாம் சொல்ல முடியாது. இதுதான் சார் உண்மை. பாருங்க, பொறுமையை ரொம்ப சொதிக்கிறீங்க. இதுல எங்க வீட்டு பொண்ணோட லைஃப் அடங்கியிருக்கு. இவ்வளோ பொறுமையா யார்கிட்டயும் நின்று பேசினதில்ல. வயசானவராச்சேன்னு கொஞ்சம் ஸ்மூத்தா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் இப்போ உண்மையை சொல்லல, இந்த வேற அனிஷை பார்க்க வேண்டியது இருக்கும். பாருங்க சார், நீங்க என்ன கேட்டாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். சரவண தம்பி துடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல என் குடும்பம், என் ஹாஸ்பிட்டல், என் தேஜுன்னு சொன்னாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் என் பையனை அங்கே அனுப்பி வச்சேன். உங்க வீட்டு பையனை நீங்க தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிற மாதிரி என் பையனையும் பொண்ணு என்னையும் அனாதையாக்கிறாதீங்க. இப்போ நீங்க சொல்றதுக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சார், என் பையனே நினைவில்லாம இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் நீங்க தேவையில்லாம ஏதாவது விசாரிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு அது ரொம்ப பாதிக்கும். என்ன விசாரிச்ச மாதிரி அவனை போய் நேரில் விசாரிச்சிடாதீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். அவனுக்கு நினைவு பின்னோக்கி போக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அது இன்னும் கஷ்டமாயிரும். தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரவணா தம்பியோட ஆசைக்காக தான் என் பையனை அங்கே அனுப்பி வச்சிருக்கேன். வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல இங்க நிக்காதீங்க, இடத்து காலி பண்ணுங்க. என்ன அனீஷ், இவர் இப்படி சொல்றாரு? அப்ப சரவணா உண்மையாவே இறந்துட்டாரா? ஐஷோ, அது எப்படி பாசிபிள்? நம்ம வாங்கின டெட் பாடி வேற, அது கன்ஃபார்ம் ஆயிருக்குல்ல. நம்ம யாருமே ஃபேஸ் பார்க்கல. நான் ஆக்சிடென்ட் நடந்தது மலை மேலே. ஸோ டெட் பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அது சரவணா இல்லைனா ஒருவேளை உண்மையாவே இவர் சொன்ன மாதிரி அவர் இறந்துருக்கலாம்ல, எங்கேயாவது இருக்கலாம். உங்கள் வீட்டு பையனை தொலைச்சிட்டு என் பையனை விசாரிக்கிறேங்கிற பேரில் கொன்றாதீங்கன்னு சொன்னார். எனக்கு என்னமோ அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குன்னு தோணுது. அதுல என்ன இருக்க போகுது? சரவணா இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. எதை வச்சு எப்படி சொல்ற? அவர் நம்ம கிட்ட பேசின விதத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஷுவராக சொல்கிறேன், சரவணா இன்னும் உயிரோடு தான் இருக்காரு.